கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு கோயிலுக்கும் ராமாயண கதைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, சம்மந்தம் இருக்கு. முருகர் வழிபாடு ராமாயண காலத்திலேயே இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சான்றா விளங்குற அந்த கோயில் எதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோவையிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் மருதமலையின் வடபுற சாரரில் அழகுற அமைந்துள்ள மிக பழம்பெரும் திருக்கோயில் தான் அருள்மிகு அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். ராமாயண போரை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கோம். அதுல லக்ஷ்மணன் மயங்கி விழுந்தப்போ அவரை காப்பாத்துறதுக்காக அனுமன் சஞ்சீவி மலைய பெயர்த்தெடுத்துட்டு வந்த கதையும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி சஞ்சீவி மலைய பெயர்த்தெடுத்துட்டு திரும்பி போறப்ப அனுமான் இந்த மலை வழியாக தான் போயிருக்காரு. அண்ட் அவருக்கு ரொம்பவே தாகம் ஏற்பட்டிருக்கு. அதனால அவர் முருகப்பெருமானை வேண்ட முருகப்பெருமான் தன் வேலால் இந்த மலையில ஒரு சுனையை ஏற்படுத்தி அனுமானோட தாகத்தை தீர்த்திருக்காரு. அணு என்றால் அனுமான், வாவி என்றால் பொய்கை அல்லது நீரூற்று. அதனாலதான் இந்த இடம் அனுவாவி என்ற பெயர் பெற்றது. அனுமன் தீர்த்தம் இன்றளவும் ஒரு வற்றாத சுனையாக இருக்கிறது. இந்த கோவிலோட தலவிருட்சம் மாமரம். இவ்வாறு மூர்த்தி, தலம், தீர்த்தம் என முப்பெருமையும் ஒருங்கே பெற்ற திருத்தலம் தான் அருள்மிகு அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த கோயிலை பத்தி மேலும் சில விரிவான தகவல்களோட அடுத்த காணொளியில சந்திக்கலாம்.